இந்த மத்திய கிழக்கினுடைய போர் சூழல் எதிலெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், உலக அளவில் அதிகம் தேவையாக இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுகிற சிஸ்டத்துக்கு கூட தற்போது பாரிய தேவைகளும் தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் காரணமாக ரஸ்லஃபான் மேல, கத்தர் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 30% எல்என்ஜியை தயாரித்து கொண்டிருந்த கத்தர் உடனடியாக தயாரிப்பை நிறுத்தி இருக்கிறது. அது எதுவரைக்கும் நிறுத்தப் போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் கத்தர் தயாரித்து கொண்டிருந்த எல்என்ஜியில இருந்துதான் இந்த ஹீலியமும் பெறப்பட்டு வந்தது. எனவே தற்போது உலகம் முழுவதும் ஹீலியத்திற்குரிய தட்டுப்பாடு அதிகரித்திருக்கிறது. சரி, இந்த ஹீலியம் கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? கிடைக்கலன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, மத்திய கிழக்கு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய போர் பதட்டம் காரணமாக தற்போது உலகம் முழுவதுமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள், அதே போன்று அவற்றுக்கு எதிரான ஈரானுடைய எதிர்வினை தாக்குதல்கள் என்று உச்சமான ஒரு போர் சூழல் மத்திய கிழக்கில் உண்டாக்கப்பட்டு தற்போது உலகம் முழுவதும் அது ஒரு பேசுபொருளாகவும் பதட்டமான சூழலையும் உண்டாக்கி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரானுடைய பாரசீக வளைகுடாவில் அமைந்திருக்கக்கூடிய ஹொர்முஸ் நீர்நிலையை ஈரான் மொத்தமாக மூடி இருக்கிறது. ஹொர்முஸ் வழியாக பயணிக்கக்கூடிய கப்பல்கள் ஈரானுடைய அனுமதி இல்லாமல் பயணிக்கிற போது அவற்றின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படும் என்கிற ஈரானுடைய அறிவிப்பை மீறி பயணித்த கப்பல்கள் மேலே ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிற காரணத்தினாலேயும் கப்பல் போக்குவரத்து மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தினுடைய ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அந்த இடம் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல இந்த ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டது என்பது உலகளாவிய பொருளாதாரத்தில் மிக பெரும் அழுத்தத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக பெட்ரோலியம் பொருட்களுக்கான தேவை உலக அளவில் அதிகரித்திருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, எல்என்ஜி தேவை இருக்கிறது. அதனால் இந்த ஹொர்முஸ் மூடப்பட்டிருப்பதால் எல்லா நாடுகளிலும் அது விலையேற்றத்தையும் கண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தற்போது கத்தரில் எல்என்ஜி தயாரிப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கை எரிவாயுவை அவர்கள் உற்பத்தி செய்வதை நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டால், ரஸ்லஃபான் என்கிற அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான தயாரிப்பு பகுதியின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள். ரஸ்லஃபான் மேலே 2 தடவைகள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 2 தடவைகளில் ஒரு தடவை தாக்குதல் நடத்தியதை ஈரான் ஒப்புக்கொண்டிருக்கிறது. முதல் தடவை நடத்திய தாக்குதலை ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை. முதலாவது, இந்த ரஸ்லஃபான் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும் கத்தருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதி. அந்த தீவு பகுதியில் பாதி ஈரானிடத்திலும் பாதி கத்தரிடத்திலும் இருக்கிறது. ஈரானுடைய பகுதிகள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து, இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து தான் ஈரான் கத்தருடைய பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதல்களால் உடனடியாக கத்தர் எல்என்ஜி உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறது. குறிப்பாக மொத்த எல்என்ஜி உற்பத்தி நிறுத்தப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த ரஸ்லஃபான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் காரணமாக எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்கு ஈரானுடைய வருடாந்த இன்கம் இருக்குமா இல்லையா, ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்கம்னு வச்சுருப்பாங்கல்ல ஒவ்வொரு நாடும், அந்த இன்கமில் கிட்டத்தட்ட 20 பில்லியன் அளவுக்கு அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இதை தாண்டி இந்த எல்என்ஜி பொருட்களை அவங்க தொடர்ந்து ஏற்றுமதி செய்த ஒப்பந்ததாரர்களாக இருக்கக்கூடிய தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகளுக்கு எதிர்வருகிற 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதியை நிறுத்துகிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பாரிய அழுத்தகரமான நிலையாக கத்தர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களும் தற்போது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மத்திய கிழக்கினுடைய போர் சூழல் எதிலெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், உலக அளவில் அதிகம் தேவையாக இருக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுகிற சிஸ்டத்துக்கு கூட தற்போது பாரிய தேவைகளும் தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்தம் காரணமாக. எம்ஆர்ஐ ஸ்கேனிங் சிஸ்டத்திற்கும் இந்த யுத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அது ஒரு மிக நெருக்கமான அல்லது மிகவும் சிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் நிறைய பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் கிடைக்கிறது. கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க, கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல் தயாரிக்கிறாங்க, டீசல் தயாரிக்கிறாங்க,
அதே போல விமானங்களுக்கு தேவையான ஸ்பெஷல் பெட்ரோலியம் தயாரிக்கிறாங்க, எல்என்ஜி, எல்பிஜி, இப்படி பல விவகாரங்கள் அதிலிருந்து தயாரிக்க, தார் வரைக்கும் மண்ணெண்ணெய் வரைக்குமே எல்லாமே அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இப்படி அதனுடைய மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற பொருட்களை பார்த்தோம்னா ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நிறைய ஐட்டங்கள் அதிலிருந்து உருவாக்கப்படக்கூடிய சூழல்ல அதிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று எல்என்ஜி, அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ். இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான வேதிப்பொருள் என்னன்னு சொன்னா ஹீலியம் என்பது. ஹீலியம்ங்கிறது நம்ம பல கட்டங்களில் ஹீலியம்னு கேள்விப்பட்டிருப்போம். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, எங்கே இது தயாரிக்கிறாங்க, இதனுடைய தேவை என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹீலியம் தயாரிப்பதில் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு கத்தர். ஏன்னா கத்தர் தான் 30% எல்என்ஜியை தயாரிக்கிறாங்க, அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸை தயாரிக்கிறாங்க. இந்த எல்என்ஜியில் இருந்து தான் ஹீலியம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த ஹீலியம் எல்என்ஜி அவங்க தயாரிக்கிறாங்கன்னா அவங்களே ஹீலியமும் தயாரிப்பாங்கன்னு அர்த்தம். இந்த ஹீலியம் எதற்கு பயன்படும் என்று சொன்னால், முக்கியமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவதற்கு ஹீலியம் தான் உலகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எம்ஆர்ஐ உடம்பை ஸ்கேன் பண்ணுவாங்களா இல்லையா, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸுகளை கரெக்டாக ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கணும்னா அதற்கு ஹீலியம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லா பொருட்களையும், ஈவன் செல்போனாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டராக இருக்கலாம், இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வியாபித்திருக்கக்கூடிய இந்த சூழலில் மெமரி சிப்பில் இருந்து நிறைய சிப்புகள் தயாரிக்கிறாங்களா இல்லையா. இந்த ஹை குவாலிட்டி சிப்புகள் தயாரிப்பதற்கு, இந்த ஹை குவாலிட்டி தொழில்நுட்பத்திற்கு எது தேவை என்று சொல்லி சொன்னால் இந்த ஹீலியம் தான் தேவை. குறிப்பாக சாம்சங், ஆப்பிள் உள்ளிட்ட நிறுவனங்கள், அதே போன்று தாய்வான் போன்ற நாடுகள், தென்கொரியா போன்ற நாடுகள் எல்லாமே இதை நம்பித்தான் இருக்கிறது. ஈவன் ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூட, எல்லா சர்வதேச வளர்ந்த நாடுகளும் ஹீலியத்தினுடைய தேவை இன்றியமையாத ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிற நேரத்தில், தற்போது ரஸ்லஃபான் மேலே, கத்தர் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 30% எல்என்ஜியை தயாரித்து கொண்டிருந்த கத்தர் உடனடியாக தயாரிப்பை நிறுத்தி இருக்கிறது. அது எதுவரைக்கும் நிறுத்தப் போகிறார்கள் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் கத்தர் தயாரித்து கொண்டிருந்த எல்என்ஜியில் இருந்துதான் இந்த ஹீலியமும் பெறப்பட்டு வந்தது. எனவே தற்போது உலகம் முழுவதும் ஹீலியத்திற்குரிய தட்டுப்பாடு அதிகரித்து இருக்கிறது. இந்த ஹீலியத்தை பொறுத்தவரையில் இதை தயாரிக்கும் போது எப்படி தயாரிப்பாங்கன்னா, இது ஒரு கேஸாகத்தான் உருவெடுக்கும். இல்லை, அதாவது எல்என்ஜியில் இருந்து ஹீலியத்தை பிரிச்செடுக்கும் போதே கேஸாகத்தான் பிரிச்செடுப்பாங்க. ஆனால் கேஸாக அதை ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கிறதாக இருந்தால் கொள்கலன்கள் பெரிய அளவு இடம் பிடிக்கும்ங்கிற காரணத்தினால அதை திரவமாக்கப்பட்டதாக மாற்றி விடுவார்கள். அதை லிக்யூடாக மாற்றிடுவாங்க. லிக்யூடாக மாற்றி ஒரு ஹை ப்ரெஷர் பண்ணப்பட்ட ரொம்ப பாதுகாப்பான கொள்கலன்களில் அது அடைக்கப்படும். பெரிய பெரிய கப்பல்கள், கொள்கலன் கப்பல்கள் எல்லாம் கடலில் போவதை பார்த்துருப்பீங்க. இந்த எல்என்ஜி ப்ளஸ் ஹீலியம் ஏற்றி கொண்டு போகக்கூடிய கப்பல்களாகத்தான் அது இருக்கும். இப்படி அடைக்கப்பட்டதோட இந்த ஹீலியம் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு இப்படி அடைத்து வைக்க முடியும். 45 நாட்களுக்கு பிறகு என்னாகும் என்று சொல்லி சொன்னால் அது மீண்டும் கேஸாக உருவெடுக்க ஆரம்பித்துவிடும். அப்படியே கேஸாக மாற ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது மாபெரும் ஆபத்துக்களை உண்டாக்கி விடும். எனவே தான் அதை கொள்கலனில் அடைச்சி வச்சு 45 நாட்களுக்குள்ளாக உடனடியாக எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதில் எல்லா நாடுகளும் கவனமாக இருக்கும். கத்தரில் இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஹீலியத்தை பொறுத்தவரையில் இது முழுவதுமாக ஹொர்முஸ் நீர்நிலை வழியாகத்தான் அனுப்பப்படுகிறது. ஏன்னா கத்தருங்கிறது பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிங்கிறதுனால அவர்களுக்கு கடல் வழியாக அனுப்புவதுதான் லேசானது, சுலபமானது, பிளஸ் லாபகரமானது. இவ்வளவு காலமாக அவங்க அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டு விட்டால் இதை அனுப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய சங்கடமான இக்கட்டான ஒரு நிலை அவர்களுக்கு உருவாகி, கத்தாரில் தயாரிக்கப்படக்கூடிய இந்த ஹீலியத்தை அதிகமாக வாங்குறது யாருன்னு கேட்டால் சீனா, ஜப்பான், தென்கொரியா, தைவான். இதை தாண்டி மற்ற நாடுகளும் வாங்குறாங்க. இவங்க தான் அதிகமாகவே எடுக்கிறாங்க. நீண்ட கால ஒப்பந்ததாரர்களாக வேற இவங்க இருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ நம்ம நாடு மாதிரி ஸ்ரீலங்கா, இந்தியா மாதிரி நாடுகள் எல்லாம் நீண்ட கால ஒப்பந்ததாரர்களாக இருக்க மாட்டாங்க. அப்பப்போ தேவையானதை வாங்கிக்கிடுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, யார் நீண்ட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஏதாவது பேலன்சிங்காக அவங்க பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியவைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்பப்போ வாங்கக்கூடிய நாடுகளிடத்தில் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. கத்தாரிடத்தில் எப்பயும் இருக்கத்தானே செய்து நம்ம எப்போனாலும் வாங்கிக்கலாம் தானே என்று இருந்திருப்பாங்க. இந்த நிலையில் கத்தரிடத்தில் இருந்து யாரும் வாங்க முடியாது. குறிப்பாக நம்மள மாதிரி நாடுகள், இலங்கை போன்ற நாடுகள், இந்தியா போன்ற நாடுகள், கீழத்திய நாடுகள்
கத்தர்ல இருந்து வாங்கவே முடியாது. இனி நம்ம வாங்குறதாக இருந்தா அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்கணும். அது எவ்வளவு பெரிய செலவுகளை உண்டாக்கும்ங்கிறத கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய தூரம் அப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால. இப்பொழுது ஈரான்ல நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்கள் காரணமாக நம்ம இன்னைக்கே 27வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கிறோம். இந்த யுத்தத்தினுடைய அளவை பார்க்கும்போது இது நீண்டு கொண்டே போகிறதே தவிர யுத்தம் உடனடியாக நிற்கும் என்கிற சாத்தியக்கூறுகளை எல்லாம் நம்ம அவதானிக்க முடியலை. ஏன்னா அமெரிக்கா ஒரு 15 நிபந்தனைகளோடு ஒரு திட்டத்தை முன் வச்சிருந்தாங்க. அதை ஈரான் மறுத்திருக்கிறாங்க. எனவே உடனடியாக யுத்தம் நிற்பதற்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது. இந்த நிலையில இந்த ஹீலியத்தினுடைய விலையேற்றம் எப்படி இருக்கும் என்று நிபுணர்கள் சொல்வதை அல் ஜசீரா மிக நுட்பமான ஒரு ஆர்டிக்கல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லும்போது தரக்கூடிய தரவு என்னன்னு கேட்டால், ஒரு 30 நாட்களுக்கு இந்த யுத்தம் நீடித்தது என்று சொன்னால் 10 தொடக்கம் 25% ஹீலியத்தினுடைய விலை அதிகமாகிவிடும். 10 to 20% இதனுடைய விலையேற்றம் வந்துரும்ங்கிறார். இதுவே 60 தொடக்கம் 90 நாட்கள் வரைக்கும் ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதங்களுக்கு இந்த யுத்தம் தொடர்ந்து போய்கொண்டிருந்தது என்று சொன்னால் அப்பொழுது இதனுடைய விலையேற்றம் 25% இருந்து 50% வரைக்கும் உயரும். இதெல்லாம் தாக்கு பிடிக்கவே முடியாத ஒரு விலை உயர்த்தியாக மாறிவிடும். 25% இருந்து 50% விலை உயருமாக இருந்தால் எந்த நாடு அதை ஜீரணிக்கும், எந்த நாட்டால் அதை தாக்கு பிடிக்க முடியுங்கிறத கற்பனை கூட பண்ண முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விலையேற்றமாக அது மாறிவிடும் என்கிறது இந்த அல் ஜசீராவினுடைய ஆய்வு தொகுப்பு. இந்த ஹீலியத்தை பொறுத்தவரையில் இவ்வளவு விலையேற்றம் கொடுத்து நம்ம வாங்குற அளவுக்கு அது ஏன் முக்கியமானது அப்படின்னு யோசிச்சிங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த ஹீலியம் எதுக்கு பயன்படும்ங்கிறத. அது இந்த மெமரி சிப்புகள் பயன்படுத்துவதற்கு உலகளாவிய ரீதியில் பயன்படுத்தப்படுகிற அதே நேரம் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அதுதான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்கேனுக்கான தேவை உலகத்தில் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஹீலியத்தை தவிர எந்த ஒரு தனிமத்தையுமே நீங்க உலகத்தில் 0%க்கு குளிர்விக்க முடியாது. குளிர்விக்கிறத பொறுத்தவரையில் 0%க்கு குளிர்விக்கிறது இருக்குல்ல, அதை ஹீலியத்தை மாத்திரம்தான் அப்படி குளிர்விக்க முடியுமே தவிர வேறு எந்த தனிமத்தையும் உலகத்தில் அப்படி குளிர்விக்க முடியாது என்பது நவீன விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு முடிவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம வேதியியல் ரீதியாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஹீலியம் இன்னும் ஒன்றோடு கலந்து அதை நாசப்படுத்தி கொள்ளாது. அதுவும் ஹீலியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி ஹீலியத்தை பயன்படுத்தக்கூடிய மெஷினரிஸ் இருக்குதா இல்லையா, இந்த மெஷினரிஸுக்குள்ள அது எந்த விதமான எதிர்த்தாக்குதல்களையும் மேற்கொள்ளாது. இப்படியான ஒரு தனிமமாக ஹீலியம் மட்டும்தான் உலகத்தில் இருக்குது. வேறு எந்த தனிமங்களும் இந்த மாதிரி பண்புகளை தன்மைகளை கொண்டதாக இல்லை. எனவேதான் குளிர்விக்கிற பொருட்கள்லையே ரொம்ப தனித்துவமான பொருளாக ஹீலியம் இருக்கிறது. அதனை உலகம் முழுவதும் அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அதே போன்று மெமரி சிப்புகள் பயன்படுத்துவதை தாண்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சிலிக்கான் அடிப்படையிலான எல்லா தேவைகளுக்கும் இந்த ஹீலியம் தான் பயன்படுத்தப்படும். ஸ்மார்ட் போன்கள், பேட்டரி கார் இப்ப வந்துகிட்டு இருக்குது, ராணுவங்களுடைய அமைப்பு மையங்கள் இருக்கிறது, தரவு மையங்கள் இருக்குதா இல்லையா, கிளவுடுகள் பயன்படுத்துறாங்களா இல்லையா, இந்த டிஜிட்டல்ல இவற்றுக்கு எல்லாமே எது தேவைன்னு கேட்டா ஹீலியம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாம ஹீலியத்தை பொறுத்தவரையில அது காற்றை விட ரொம்ப எளிதானதுங்கிற காரணத்தினால தான் பலூன்களுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. பெரிய பெரிய பலூன்களை எல்லாம் மேலே ஏற்றுவாங்களா இல்லையா, அதில் ஹீலியம் தான் பயன்படுத்துவாங்க. பாராசூட் மாதிரி பலூன்களுக்கு எல்லாம் பயன்படுத்துறதுக்கு இந்த ஹீலியத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார். சரி, இந்த ஹீலியம் கிடைக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா. கிடைக்கலன்னா என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஹீலியத்திற்கு மாற்று என்பது உலகத்தில் எங்கும் இல்லை. 2022களுக்கு பிறகு சீனா ஹீலியம் இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க முடியும் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய 99% எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷினரிஸ் எல்லாமே ஹீலிய பயன்பாட்டில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில ஹீலியத்திற்கு மாற்றாக எந்த ஒரு தனிமமும் உலகத்தில் கிடையாது. எனவே ஹீலியம் இல்லாது போனால் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கத்தர்ல இருந்து எல்என்ஜி ஏற்றுமதி தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால, எல்என்ஜி உற்பத்தி அவங்க நிறுத்தி இருக்கிறதுனால, எல்என்ஜி உற்பத்தி நின்றுவிட்டால் கண்டிப்பாக ஹீலியம் உற்பத்தியும் நின்றுவிடும் என்கிற காரணத்தினால இதனுடைய விலையேற்றம் அதிகமாகிறது மட்டுமல்லாம
இதனுடைய தேவை உலக அளவில் அதிகரித்துவிடும். இதற்கு மாற்றாக எதுவுமே இல்லை. இப்படி இருக்கும்போது உலக அளவுல மருத்துவத்துறையில எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதில் மிகப்பெரிய பின்னடைவை நோயாளிகளும் மருத்துவமனைகளும் சந்திக்க இருக்கின்றன. அது மாபெரும் ஆபத்தாக மாறிவிடப் போகிறது என்பதுதான் தாங்க முடியாத கவலையையும் கஷ்டத்தையும் அனைவருக்கும் உண்டாக்கக்கூடியதாக மாறியிருக்கு. கத்தர் தவிர உலக அளவுல ஹீலியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக அமெரிக்கா இருக்கிறது. உலகத்துல 40% ஹீலியத்தை அவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உற்பத்தி பண்ணுவது அவங்க நாட்டுக்கே தேவையானதாக இருக்கும். அதை தாண்டி அவங்க ஏற்றுமதி செஞ்சா கூட அது மாபெரும் விலை கொடுத்து வாங்கக்கூடியது ஒன்றாக இருக்கும். கனடா போன்ற நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் அதை தயாரிக்கிறாங்க. கத்தருடைய உற்பத்தி இல்லாவிட்டால் உலகம் ஸ்தம்பிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் திமிரு பிடித்து ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது சாதாரணமாக ஈராக் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போன்றோ அல்லது ஆப்கானிஸ்தான் மேல ஏற்படுத்தப்பட்ட படையெடுப்பு போன்றோ அல்லது மற்ற நாடுகள் மீது நடக்கக்கூடிய யுத்தங்களை போன்றதோ அல்ல. இது உலகம் முழுவதையுமே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு மாபெரும் அழுத்தகரமான யுத்தம் என்பதை மீண்டும் மீண்டும் உலகத்திற்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே இந்த யுத்தம் நிற்பது மாத்திரம்தான் அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்குமே தவிர இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மாபெரும் அழிவை எல்லா துறைகளிலும் எல்லா நாடுகளும் சர்வதேச அளவில் சந்திக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. எனவே பிரார்த்தனை செய்வோம். இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு அனைவரும் அமைதியாக வாழுகிற சூழல் உருவாக வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.